மீட்டர் கட்டணத்தை உயர்த்த கோரி ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இந்த மீட்டர் கட்டணத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோ ஓட்டுநர்கள் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையை முன்வச்சிருந்தாங்க. என்ன போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க? விரிவான விவரம். விக்னேஷ், ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பாக குறிப்பாக சிஐடியு, ஏஐடிசி, HMS உள்ளிட்ட 12 ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பாக இன்று சென்னையில் 2 இடங்களில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே ஆட்டோ ஓட்டுநர்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆட்டோ மீட்டர் கட்டணம் 12 ஆண்டுகளுக்கு முன்னதாக மீட்டர் கட்டணத்தை தமிழக அரசு நிர்ணயம் செய்திருந்தது. அதற்கு பின்னதாக தொடர்ச்சியாக கோரிக்கைகளும் வைத்திருந்தார்கள். விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கேற்ப ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை தமிழக அரசு மாற்றி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். இதற்காக பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்றது. ஆனால் மீட்டர் கட்டணம் மாற்றி அமைக்கவில்லை. அதே போன்று தமிழக அரசே மீட்டர் கட்டணம் தொடர்பாக ஆன்லைன் ஆப் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது. பைக் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தற்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் போக்குவரத்து துறை மானிய கோரிக்கையின் போது இந்த அறிவிப்புகள்லாம் வர வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே மறியல் போராட்டம் நடைபெற்றது. காவல்துறை அனுமதி இல்லாததால் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையுமே காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். விக்னேஷ். ராஜ்குமார், பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை அவங்க முன்னெடுத்திருக்காங்க. இப்ப தொழிற்சங்க நிர்வாகிகள் தரப்புல அடுத்த கட்டமா என்ன செய்ய போறதா சொல்லியிருக்காங்க? ஏற்கனவே மீட்டர் கட்டணம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று போக்குவரத்து துறையினுடைய செயலாளர் ஆணையரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர்களுடைய கோரிக்கை தொடர்பான கோரிக்கை மனுவும் தமிழக அரசிடம் கொடுக்கப்பட்டிருப்பதாக நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். மீட்டர் கட்டணம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் தமிழக அரசு இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று சென்னை உயர்நீதிமன்றமும் மீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் செய்திருக்கக்கூடிய நிலையில் தாமதப்படுத்த வேண்டாம் என்று வலியுறுத்துகிறார்கள். தற்பொழுது தமிழக அரசுக்கு கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் மானிய கோரிக்கையின் போது இந்த அறிவிப்புகள் வர வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இல்லை என்றால் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட போராட்டங்களை இன்னும் பல்வேறு தொழிற்சங்க கூட்டமைப்பினரிடம் இணைத்து அதே போன்று நுகர்வோர் அமைப்பு பயணிகளும் மீட்டர் கட்டணம் மாற்றி அமைக்கதால் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதாக இவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே நுகர்வோர் அமைப்புடன் இணைந்து தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க இருப்பதாக திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசுடைய கவனத்திற்கு இதை கொண்டு வருவதற்காகவே இன்று பல்வேறு இடங்களில் மறியல் போராட்டம் நடத்தியிருப்பதாகவும் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு திட்டமிடுவதாகவும் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினுடைய சிஐடியினுடைய மாநில செயலாளர் சிவாஜி தெரிவித்திருக்கிறார். அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜ்குமார்.